ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு நடிகையர் திலகம் சாவித்ரி. நம்ம நிகழ்ச்சியில் சாவித்ரி அவர்களுடைய திரை பயணத்தில் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நிகழ்ச்சியிலும் உங்களுக்காகவே இன்னும் பல அற்புதமான விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மகா நடிகை சாவித்ரிக்கு முன்பாக சதமடித்த ஹீரோயின்கள் அப்படின்னு யாருமே கிடையாது. கொஞ்சம் சலங்கை சாவித்ரியின் 100வது பங்களிப்பு மட்டும் இல்லை, அவரது முதல் வண்ண சித்திரமும் கூட. ஒட்டுமொத்த திரை உலகமும் ஆணாதிக்க அதிகார சமுதாயமும் ஒரு மனதாக நடிகையர் திலகமாக கொண்டாடப்பட்டவர் தான் சாவித்ரி அவர்கள். முதலாக கண்ணதாசன் தனது தயாரிப்பில் மிக துணிச்சலுடன் நடிகர் திலகம் நடிக்கும் ரத்த திலகம் என்று விளம்பரப்படுத்தினார். சிவாஜி கணேசனும் எம்ஜி ராமச்சந்திரனும் என்டி ராமாராவும் நாகேஸ்வரராவும் கொடிகட்டி பறந்து கொண்டிருந்தனர். 60களில் அப்படி ஒரு உச்சம் பெறுவது அத்தனை எளிதல்ல. கலையின் மீதான ஆர்வமும் அதை உரிய வகையில் வெளிப்படுத்தியே ஆக வேண்டும் அப்படிங்கிற முனைப்பும், அளவிட முடியாத ஆற்றலும், உச்சம் தொட தேவையான மிக்க கடினமான உழைப்பும் சாவித்ரியின் பக்க பலன்கள். தென்னக சினிமாவில் நீண்ட நெடிய காலம் நீடித்து நிலைத்து நிற்க அவை எல்லாமே உதவின. ஜெமினி கணேசனும் துவக்கம் முதலே சாவித்ரிக்கு அருமையான கதாபாத்திரங்கள் அமைய ஆலோசனைகள் தந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்மாதிரி இல்லாத துருவ நட்சத்திரம் அவர். மதராசிகளின் முதல் கனவு கன்னி TR ராஜகுமாரி. திரையில கண்ணகியாக வாழ்ந்து காட்டிய கண்ணாம்பா. பாவுரமா என்று தேன் குரலில் பாடி வந்த பானுமதி. முத்த காட்சியில் நடித்த அஞ்சலி தேவி ஆகியோரை மிஞ்சி மிக சீக்கிரத்தில் சிகரம் தொட்டவர் தான் நடிகர் திலகம் சாவித்ரி அவர்கள். பத்மினி, வைஜெயந்தி போன்ற வலுவான நாட்டிய மேன்மையோ செல்வாக்கு மிக்க குடும்ப பின்னணியோ சாவித்ரிக்கு கிடையாது. TR ராஜகுமாரி போன்ற பரம்பரை வாரிசோ அல்ல அவர். தன்னை தானே உருவாக்கி கொண்ட கலை சுயம்புதான் சாவித்ரி அவர்கள். மிகவும் மெலிந்திருந்த சாவித்ரியின் அழகிய இளமை தேகம் மழலையின் சிரிப்பில் பூசணிப்பூ போல வளமாக உருமாற தொடங்கியது. சாவித்ரிக்கு திருப்புமுனை ஏற்படுத்தியது தான் ரத்த திலகம். அவருக்கு போட்டியாக அதில் இன்னொரு நாயகி நிச்சயமாக இல்லை. படம் முழுக்க சாவித்ரியின் தனி ஆவர்த்தனம்தான். இப்படி ஒரு நண்பன் செய்வான் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. இதிலே குற்றம் என்னுடையதாக இருந்தால் இந்திய மக்கள் என்னை மன்னிக்க வேண்டும் என்று அகில இந்திய வானொலியில் பிரதமர் நேரு ஆற்றிய யுத்த உரையை கேட்ட தேசமே குலுங்கியது. தோழனாக நடித்து 1962 துரோகியாக மாறிய சீனா பண்டித நேருவை பதைபதைக்க செய்தது. பாரதத்தின் முதுகில குத்திய சீனா ஆக்கிரமிப்பை எதிர்த்தது. புத்தன் பிறந்த தேசத்திலே போர், புனித காந்தி மண்ணிலே போர் என கோலிவுட்ல பரணி பாடினார் கண்ணதாசன். இதை சட்டென்று சுட சுட சினிமாவாக எடுத்து தேச பக்தியை மக்களிடம் ஏற்படுத்தியது கவிஞரின் விரல். அதுதான் இந்த ரத்த திலகம் திரைப்படம். இந்தியா, சீனா இந்த 2 நாடுகளுக்கு இடையே அரை நூற்றாண்டுகளுக்கும் மேலாக முறுகல் நிலை இருந்து வருவது தெரிந்ததுதான். இதன் காரணமாக இரு நாடுகளுக்கிடையே 1962ஆம் ஆண்டு யுத்தம் ஒன்றும் நடந்துச்சு. இந்த யுத்தத்தை அடிப்படையாக கொண்டு கவிஞர் கண்ணதாசன் திரைப்படம் ஒன்றை தயாரிக்க ஆர்வம் காட்டினார். தேசபக்தியை விளக்கும் படம் என்பதனாலேயோ என்னவோ நேஷனல் மூவிஸ் அப்படிங்கிற ஒரு பெயரில் பட நிறுவனத்தை தொடங்கப்பட்டது. கவிஞரிடம் உதவியாளராக பணியாற்றி கொண்டிருந்த பஞ்சு அருணாச்சலம் திடீரென்று பட தயாரிப்பாளராக்கப்பட்டு நேஷனல் மூவிஸ் சார்பில் படம் ஒன்றை தயாரானது. அந்த படம் தான் இந்த ரத்த திலகம். கண்ணதாசனின் ரத்த திலகம் தமிழ் திரையின் குறிப்பிடத்தக்க முக்கியமான வெற்றி சித்திரம். அன்னையின் ஆணைக்கு பிறகு சிவாஜியும் சாவித்ரியும் ஜோடி சேர்ந்து உணர்ச்சிகரமாக போட்டி போட்டு நடித்த புரட்சி படம் தான் இந்த ரத்த திலகம். இன்னைக்கு நடிகர் திலகம் சாவித்ரி நிகழ்ச்சியில பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்தோம். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நன்றி, வணக்கம்.